வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம திங்க் பாசிட்டிவ் தமிழில் பார்க்க போகிற வீடியோட தலைப்பு தி லெஜண்ட் எம்எஸ் தோனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலை தோனினா பார்த்திங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. ஐபிஎல்லில் ரொம்ப அதிகமான ஒரு ஃபேமஸான பர்சனாகவும் எம்எஸ் தோனி தலை இருந்திருக்காரு. இவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன, நம்மளால் எந்த அளவுக்கு இவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் ராஞ்சியில் பிறந்தார். அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயர்ந்த ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பர்சிஸ்டன்ஸ், அப்புறம் விடாமுயற்சி தான். ஸோ தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருந்தால்தான் இவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. இவர் மட்டும் சரி இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு விட்டு போயிருந்தால் நமக்கு பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேப்டன் கிடச்சிருக்க மாட்டார். சரி, இவர் பண்ண அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2007 ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் வேர்ல்டு கப் அடித்து கொடுத்தாரு. அடுத்தது 2011 ஐசிசி வேர்ல்டு கப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கப் அடித்து கொடுத்தாரு. ஸோ ரெண்டாவது தடவை பார்த்திங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் ஆனது இந்த 2011 தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெல்த்தியான ஒரு கேப்டன்ஷிப் இவர்கிட்ட இருந்தால தான் பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த கப்பை அடிக்க முடிஞ்சுது. மேலும் இவர்கிட்ட பல விஷயங்கள் இவர்கிட்ட சிறப்பாக இருக்கிறதால தான் இவரால் இன்னமும் மக்கள் மனசில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரான டைம்லேயும் கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேப்டனாக இவர் இருந்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான கேப்டன் இருக்கிறதால தான் மீதி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே சரியாக வழிநடத்த முடியுது. இவர் எடுக்கிற டிசிஷன் தான் பார்த்திங்கன்னா அங்கே ஆக்ஷனாக நடக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கேப்டன்ஷிப். மேலும் இவர் நினச்சார்னா திடீர்னு ஸ்டார்டிங்கில் இறங்குவார், இல்லை மிடில் இறங்குவார், இல்லை லாஸ்ட்டில் கூட இறங்குவார். ஏன்னா இவர் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கராக இருந்தால தான் இவரால் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய பெரிய வெற்றிகளை வாங்கி தருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவருடைய லீடர்ஷிப் ரொம்ப தரமான லீடர்ஷிப் இருக்கிறதால தான் இன்னமும் இவர் அடிச்சிக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட் விளையாடுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு ஆஸ்பயராகவும் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி தான். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம தோனி எடுத்துட்டோம்னா எந்த வகையான பிச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிளைமேட் சுச்சுவேஷன் இல்லை எந்த ஒரு ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன் டே இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோனி சிறந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் இவர் என்ன தப்பு பண்ணுறாரோ அதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருந்ததால தான் இவரால் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னா இவருடைய முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னா பேட்டு, க்ளவுஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸ்னு கூட சொல்லலாம். பேட்டை எடுத்துட்டாருன்னா 6-4 அந்த அளவுக்கு அடிக்கிற ஒரு மனுஷன். அதே மாதிரி க்ளவுஸ் இருந்துச்சுன்னா இவர் கையில் மாட்டுச்சுன்னா டக்கு டக்குன்னு பாலையும் பிடிச்சிருவார், ஸ்டம்பரிட்டும் சட்டுன்னு பண்ணுறவர். அந்த அளவுக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணி இவர் தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய கேம்லேயும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டையும் காமிச்சிருக்காரு. மேலும் இவர்கிட்ட ஒரு தரமான மேனேஜரியல் ஸ்கில்ஸ், சரிங்களா, அதாவது மற்றவங்கள மேனேஜ் பண்ணுற ஸ்கில்ஸ் தரமாக இருந்ததால் தான் பார்த்திங்கன்னா க்ரூஷியலான டைம்லேயும் ஒரு சிறந்த டிசிஷனை இவரால் எடுக்க முடிஞ்சுது. இதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே சரி, வந்த புது பிளேயராக இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி இருந்த எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, இவரை மதிக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு மேலே இவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா இவருடைய மேனேஜரல் ஸ்கில்ஸ் தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி அது பார்த்திங்கன்னா தோனி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஸோ ஒரு பெஸ்ட் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. ஸோ கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கோச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த டைம் பார்த்திங்கன்னா தோனி அவர்கள் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, லேட்டாக வர்றவங்களுக்கு ஃபைன் போடுங்க, ஸோ ஒரு 50,000 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஃபைன் பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, என்டையர் டீமுமே அந்த ஒரு பர்சனுக்குமே அந்த ஃபைனை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 3 நாள் இப்படி வந்தாங்க. ஒன்ஸ் ஒரு யாராவது ஒருத்தவங்க லேட்டாக வந்தாலும் என்டையர் டீமே ஃபைன் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டீமில் இருக்க மற்ற பிளேயரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகே ஸோ நம்ம லேட்டாக வந்தால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருமே சீக்கிரமாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா ரெகுலராக கரெக்ட் டைமுக்கு எல்லா பிளேயர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிடுவாங்க. ஸோ கோச்சிங்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக போச்சு. ஸோ இந்த ஒரு டிசிப்ளினரியான ஆக்ஷன் பார்த்திங்கன்னா டீமில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டையும் உருவாக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேப்டனானவர் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி முடிவெடுத்து ஸோ எல்லார் மனசுலையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல்
சிறந்த முடிவுகளை எடுக்கிறதால தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு பிளேயர்ஸாக இருக்க முடியுது, சிறந்த கேப்டன்ஷிப்பையும் வந்து இவரால் இருக்க முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே நம்ம தலதோனியை வந்து பிடிச்சிருந்தா ஹார்ட் சிம்பிளை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.